ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் குலதெய்வம் கோவிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். இன்றைக்கி மகாலய அமாவாசைங்கிறதுனால வீட்டில் வந்து சமைச்சு படைச்சிட்டு கிளம்புறதுக்கு லேட் ஆகிடுச்சு. ஈவினிங் வந்துட்டு 4:30 மணிக்கு தான் நாங்கள் கிளம்புனோம் வீட்டில் இருந்தே. அதுக்கப்புறம் திட்டக்குடி போயிட்டு சாமிக்கு மாலை வாங்கினோம். 2 மாலை பூமலையப்பருக்கும் பச்சையம்மன் சாமி தான் எங்களுக்கு குலதெய்வம். குமாரை ஊர் பேர். அங்கே தான் போயிட்டுருக்கோம். இவங்க பார்த்திங்கன்னா நாங்கள் வீடியோ எடுத்துகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா கையில் இருக்க ஃபோனை பிடுங்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்க. ஆனால் அது நடக்கலை. அவங்க அப்புறம் போயிட்டாங்க எங்களுக்கு முன்னாடியே. அங்கே பார்த்திங்கன்னா ஈவினிங் டைமுங்கிறதுனால வந்துட்டு ஆடு மாடு இது மாதிரிலாம் வந்துட்டு இருந்துச்சு. நாங்கள் பொறுமையாக தான் போயிட்டுருந்தோம். யாருமே இல்லாத இடத்துல தான் அவங்க கையை நீட்டிகிட்டு இருந்தாங்க. இது மாதிரிலாம் பண்ணாதீங்க வண்டியில் போயிட்டுருக்கும்போதுன்னு சொல்லுவீங்க. அதுக்காக தான் இதை சொல்கிறேன். இந்த ரோட்டில் அவ்வளோவா இருக்க மாட்டாங்க. ஆடு மாடு மேய்க்கிறவங்க இப்படி தான் போவாங்க. இல்லைன்னா கோவிலுக்கு போகிறவங்க இது மாதிரி தான் போவாங்க. இதுதான் பார்த்திங்கன்னா எங்கள் குலதெய்வம் கோவில். ரொம்பவே பெரிய கோவில். திருவிழாலாம் ஆவணி மாதத்தில் ரொம்பவே பெருசாகவும் ஃபேமஸாகவும் நடக்கும். நான் பிறந்த ஊருக்கும் இதுதான் குலதெய்வம் கோவில். நான் பிறந்த ஊர்லேயும் பச்சையம்மன் இருக்காங்க. அவங்க 2 பேரும் அக்கா தங்கச்சி. இதனுடைய ஸ்டோரியை சொல்ல சொன்னாங்க என்ன ஒரு தடவை கமெண்ட்டில். ஆனால் நான் இன்ன வரையும் சொல்லாமல் இருக்கேன். கண்டிப்பாக ஒரு நாள் நான் ஸ்டோரி சொல்லுவேன், பாருங்க. சபரி என்ன பண்ணுற? நீ வீடியோ எடுக்கிறியா? சரி, எடுத்தது போதுமா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் போயிட்டு சூடம் வத்தி இதெல்லாமே வாங்கிட்டேன். சூடமும் வத்தி மட்டும்தான் வாங்கினேன். அப்புறம் விளக்கு வாங்கிக்கிட்டேன். விளக்கு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. தேங்காய் மட்டும்தான் உடைக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. நாங்கள் இதெல்லாமே வந்து அங்கே திட்டக்குடியில் வாங்கல. 2 மாலை மட்டும்தான் வாங்கிட்டு வந்தோம். என் கூட வந்து எங்கள் அண்ணன் பொண்ணையும் கூட்டிகிட்டு போயிருந்தேன். பாப்பாவும் வந்திருந்தா. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவள் ஊர்லேருந்து லீவுக்கு வந்திருந்தா. சரி, அவளும் தானியாவும் ரொம்ப ஃப்ரெண்டு, க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவங்க 2 பேருமே. அதனால் கூட்டிகிட்டு போயிருந்தேன் பாப்பாவையும். இவங்க 2 பேரும் பார்த்திங்கன்னா அடிச்சுக்கிட்டுல ஃபோனுக்கு பிடுங்கிக்கிட்டு விளாண்டுட்டு இருந்தாங்க. அவங்க 2 பேரும் அப்படி பண்ணிகிட்ருக்காங்க. நீ இங்கே வீடியோ எடுத்துகிட்ருக்கியான்னு வந்தார் கிட்டக்கு. அவரோடய போயிட்டார். அவங்கெல்லாம் போயிட்டு விளக்கு ஏற்றிட்டு இது போட்டுட்டு நான் தான் விளக்கு ஏற்றினேன். விளக்கு நான் போட்டுட்டு வந்துட்டேன். அவங்க போய் வச்சு கொளுத்தி வச்சுட்டு இருந்தாங்க. இதுதான் எங்கள் பச்சையம்மன் சாமி. கும்பிட்டுக்கோங்க. நாம் என்ன நினச்சி வேண்டிக்கிறோமோ அது கண்டிப்பாக நடக்கும். இது பாருங்கள், நான் இப்போ ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கேன். அது சொல்லும்போது கூட இங்கே பள்ளி அந்த சைனஸ் ஒன்றும்ல சத்தம் போடுது. உண்மையாகவே நாங்கள் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் பண்ணணும்னா அங்கே போயிட்டு தான் பூ போட்டு கேட்போம். அத்தனையுமே நடந்திருக்கு. எங்களுக்கு எங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்தாவே ஒரு மன திருப்தி இருக்கும். அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. நமக்கு எல்லாருக்குமே உள்ளது தான் குலதெய்வம் கோயிலுக்கு போகிறது ரொம்பவே சிறப்பான ஒரு விஷயம். நாங்கள் அதனால் எங்கள் அம்மன்கிட்ட போயிட்டு நான் என்ன வேண்டிக்கிட்டாலும் இன்ன வரையும் நடக்காமல் இருந்ததில்லை. நடந்திருக்கு. அது தற்செயலாக நடந்தாலும் விதிப்படி நடந்தாலும். ஆனால் என் மனசுக்கு நம்ம போயிட்டு வந்தோம். அதுவும் நான் அங்கே போயிட்டு வந்தேனாவே எனக்கு எந்த ஒரு நல்ல விஷயம்னாலும் நடந்துடும். அதனால தான் நான் அதை சொல்கிறேன். பார்த்திங்கன்னா கோவிலில் பூ கொடுத்தாங்க. பாப்பாவுக்கு, பெரிய பாப்பாவுக்கு, சின்ன பாப்பாவுக்கு வச்சுக்கிட்டு நானும் வச்சுக்கிட்டேன். அண்ணன் பொண்ணுக்கும் வச்சுக்கிட்டேன். ஏன் உங்களுக்கு வச்சது அவங்க அண்ணன் பொண்ணுக்கு வச்சதெல்லாம் காமிக்கல அப்படின்னு கேட்காதீங்க. ஏன்னா எனக்கு சாரி விலகி இருந்தது. நான் அதை வந்து கவனிக்கலை. அப்புறம் அதனால தான் அதை வந்து வீடியோ கட் பண்ணிட்டேன். மற்றபடி இல்லை, பாப்பாவுக்குமே வச்சு விட்டேன், அண்ணன் பொண்ணுக்கும் வச்சுக்கிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா நான் போட்டிருக்க ப்ளவுஸ் வந்து நானே தான் ஆரி ஒர்க் போட்டேன். எனக்கு டைலரிங் தெரியும். நிறைய எல்லா டிசைன் ப்ளவுஸும் தைப்பேன். ஆரி ஒர்க்கு எல்லாமே போடுவேன். நான் வந்து ஒரு பியூட்டிஷியன். உங்களுக்கு மேக்கப்லாம் வேணும்னா கண்டிப்பாக சொல்லுங்கள், பண்ணித்தரேன். பாப்பா வந்து சாமிக்கு முன்னாடி பிள்ளையாருக்கு முன்னாடி தான் தோப்புக்கரணை போடுவாங்க. ஆனால் இவங்க வந்துட்டு அம்மனை பார்த்து தோப்புக்கரணை போட்டுட்டு இருந்தாங்க. என்ன தப்பு செஞ்சாங்கன்னு தெரியல, போட்டுட்ருக்காங்க. எனக்கு வந்து இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா லூஸாக இருக்குது. நீங்கள் டைலருங்கிறீங்க ஆனால் ப்ளவுஸ் லூஸாக இருக்குதுன்னு சொல்லி கேட்காதீங்க. நான் கொஞ்சம் குண்டாக இருந்தேன் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி. இப்போ வந்து ரொம்பவே இழைச்சிட்டேன். அதில் அந்த பீட்லாம் வந்து பிடிக்கும்போது அடிப்படும்னு சொல்லிட்டு நான் அப்படியே விட்டுட்டேன். சரி, கொஞ்ச நாள் கழித்து உடம்பு ஏற்றிடலாம் பழையபடி அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருக்கேன். வேறு ஒன்றும் இல்லை. பார்த்திங்கன்னா இவங்க எல்லாமே வந்துட்டு
எங்கள் குலதெய்வங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க. அதனால தான் இன்றைக்கி மகாலய அமாவாசையில் குலதெய்வம் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள்லாம் வந்துட்டு குலதெய்வம் கோவிலுக்கு போனோம். என் பாட்டி யாருன்னு தெரில, இவங்களும் எங்கள் கூட இருந்து சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க. நாங்கள் அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்க தான் வந்து பூமலையப்பார் பார்த்துக்கோங்க. இவரெலாம் வந்துட்டு பார்க்கவே ஃபஸ்ட்லலாம் பயமாக இருக்கும் எனக்கு. பயந்துட்டு போக மாட்டேன். இப்போல்லாம் கொஞ்சம் பயம் இல்லை, போவேன். பெரிய பெரிய சாமியெல்லாம் பார்த்தா கொஞ்சம் பயம் இருக்கும். இப்போல்லாம் இல்லை, சாமி தானே அப்படிங்கிற மாதிரி போயிடுவேன். இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு நல்ல விஷயம் பண்ண போகிறோம். அதுக்காக பூ போட்டு கேட்டோம். பாருங்கள், எடுத்த உடனே பூ கொடுத்துருச்சு. இன்ன வரையும் எங்கள் அம்மன்கிட்ட போய் நாங்கள் கேட்டதில் எங்களுக்கு எடுத்த உடனே பூ கொடுக்கும், இல்லையா 2வது தடவை பூ கொடுத்துரும். அந்த 3 டைமில் ஒரு டைம் பூ கொடுத்துச்சு அப்படின்னாவே நாங்கள் அந்த காரியத்தை சிறப்பாக பண்ணலாம், அது வெற்றிகரமாக முடியும். நாங்கள் இந்த தடவை கேட்கும்போது ஃபஸ்ட் டைமே எங்களுக்கு பூ கொடுத்துருச்சு. ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே கயிறு கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, என்னன்னே தெரில, கண்ணு பட்ட மாதிரியா எதனாலன்னு தெரியல, நாங்கள் செய்யாத தப்புக்கெலாம் ஒரு சிலர்கிட்டலாம் வந்து பேச்சும் ஏச்சும் வாங்க வேண்டியது இருக்குது. அதனால் கயிறு கட்டிக்கிட்டோம். அம்மனையும் போய் நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு என் மனசு விட்டு உட்காந்து ரொம்ப நேரம் வந்துட்டு கண் கலங்கிட்டு தான் நான் வந்தேன். ஏன்னா நம்ம வந்து ஏதாவது ஒன்று தப்பு பண்ணியோ இல்லை மற்றபடி யாருக்காவது எந்த துரோகமோ செஞ்சுருந்து நம்மளை ஒருத்தங்க பேசுகிறாங்க அப்படின்னா அது நம்ம மனசுக்கு வந்து ஏற்றுக்கும். ஆனால் எதுவுமே பண்ணாதப்போ நம்மளை வந்து ஒருத்தங்க வீண் பழி சுமத்துறாங்க, போகிறாங்க, பண்ணுறாங்கங்கும்போது நம்ம வந்து மனுஷங்க கிட்ட முறையிடுறதை விட அந்த சாமிக்கிட்ட முறையிடுறது ரொம்பவே நல்லது. ஏன்னா அவங்க பார்த்து கண்டிப்பாக அவங்களுக்கான தண்டனையை கொடுப்பாங்கங்கிறது என்னுடைய நம்பிக்கை. அதனால் நான் சாமிக்கிட்ட உட்காந்து என் மனசார வேண்டிட்டு வந்தேன், அவங்களுக்குலாம் நீங்களே தண்டனை கொடுங்கன்னு சொல்லிட்டு. இந்த மணி வந்து பசங்க வந்து அடிச்சு பார்த்தாங்க, அடிக்கவே முடியல. அப்புறம் அவர் தான் தூக்கி எல்லாத்தையும் அடிக்க வச்சுட்டு இருந்தார். பசங்க எல்லாம் ஒருத்தவங்களாம் எந்திரிச்சு பெல் அடிச்சுட்டே இருந்தாங்க, மணி அடிச்சுட்டே இருந்தாங்க 3 டைமு. முன்னெல்லாம் கயிறு கட்டியிருப்பாங்க, இப்போ என்னாச்சுன்னு தெரில, கயிறு இல்லை. அப்புறம் நானும் என்னையும் நானும் அடிக்கிறேன்னு சொன்னேன். அவர் தூக்க முடியாது, நீ வீடியோ எடுத்து போடுவேன்னாரு. இல்லை நீங்கள் தூக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு தூக்குனாங்க. அப்புறம் நானும் அடிச்சிட்டேன். எல்லாருமே வந்துட்டு கிளம்பி போயிட்டோம். ரொம்பவே ஜாலியாக ஹாப்பியாக இந்த டைம் தான் வந்துட்டு பசங்களை கூட போயிட்டு சாமி கும்பிட்டு ரொம்ப திருப்தியாக வந்தோம். நாங்கள் எங்கள் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதே மாதிரி சாமியும் பூ கொடுத்துச்சு. அவளை நம்பி வாங்கி தராதப்போ அவ என்ன காட்டுறதுக்கெல்லாம் கூப்பிடல, அவ வாங்கித்தான்னு சொல்லி தான் கூப்பிட்டுருக்கா. வேண்டாம், கொடுத்துட்டு வந்துருங்க. ஏய், அதெல்லாம் அவளுக்கு வாங்கி தராத, நீ வா போலாம். ஏன் மூஞ்சில அடிக்குது. வைஷு, சபரி, நீங்க வாங்க, நான் உங்க 2 பேருக்கு திட்டக்குடியில வாங்கி தரேன். டெடி பேர்லாம் ஏய் வைஷு வேணாவா, அங்க போய் வைஷு சொல்றது கேளு. ஆமா, மணி வேணா வாங்கிக்கிங்க, வேற எதுவும் வாங்க வேணாம். பபிள்ஸ்லாம் வேணாம். வாங்கி தரேன். தானி எங்கே போரு, நீ இருக்க திரும்ப பெரிய ஆளு. சரியாந்திரா 420 அந்த மாதிரி பபிள்ஸ்லாம் அங்கே இருக்கா நான் தெரியாது. ஆனால் வேற ஏதாவது வாங்கி தருவேன். உனக்கு என்ன சபரி வேணும்? என்னது? மில்க் ஷேக் வேணுமா? சரி, நம்ம அங்கே அங்கே ஐஸ் பேட்டரி இருக்குல்ல, அங்கே போகலாம். சரி. என்ன வாங்குறீங்க? எது 30 40? அது 30 ரூபாயா? எனக்கு இந்த பொம்மை வைஷோ, இது மட்டும் வாங்கிடுவா, சொல்றத கேளு.
இவ சரியான நாசை. எது அதுல நான் வாங்கி தரவா? ஆஹா பாப்பா இங்க பாரு. அதான் திட்டக்குடியில உனக்கு எதுவுமே கிடையாது தானியா, எதுவுமே கிடையாது. வாங்கி தர மாட்டேன். வைஷு வைஷு வீட்டில் நிறைய வேணாண்ணா, அது மணி மட்டும் கொடுங்க. கிளிப்பு நிறைய இருக்கு வைஷு. வேணாம் வைஷு, நிறைய இருக்கு, விட்டுரு வைஷு. சரி நீங்க அங்க வரும்போது வாங்கிக்கிறோம். இவரு அங்க தானே வராரு. அதான் சரி வரலாம். வாங்கிட்டே வைஷு, காசு கொடுத்துட்டீங்களா? வாங்க போலாம். இங்க பேர் வாங்க போலாம். அவர் நாளைக்கு வருவாரா, அங்க வாங்கிக்கலாம். பட்டூருக்கு வராரா, வாங்கிக்கலாம். தானியா ஏன் வைஷு இப்படி பண்ற? வீட்டுல எவ்வளோ இருக்கு, இல்லாம இருந்தா ஓகேங்களா? இருக்குல்ல. நீ வா போலாம். ஐயோ அந்த பாப்பா பேச்சு கேட்டு வாங்காத. தானியா நீ அழுதே காரியம் சாதிப்ப தெரியும். வா இங்க நீனு. இந்த வீடியோ பார்த்த எல்லாருமே வந்துட்டு பசங்க எல்லாருமே மணி வளையல்லாம் வாங்கி தர சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. ஏன்னா நிறையவே வீட்டில் இருக்குது, அதனால தான் நான் வாங்கி தரல. நீங்கள் என்ன உங்கள் பெரிய பொண்ணுக்கு மட்டும் மணியோ ஏதோ வாங்கி கொடுத்தீங்க, சின்ன பொண்ணு அழுதுட்டு இருக்காங்க வாங்கி தரல, அண்ணன் பொண்ணு நின்றுட்டுருக்காங்க, உங்கள் பையனுக்கும் எதுவும் வாங்கி தரலையே ஏன் தரலன்னு சொல்லி கேட்காதீங்க. ஏன்னா வீட்டில் நிறையவே பொம்மை இருக்குது. சின்ன பாப்பா வந்துட்டு அவளுக்கு என்ன தேவையோ அதை கேட்கல. மணி இந்த மாதிரி ஏதாவது கேட்டிருந்தேன். அதுவுமே இருக்குது வீட்டில், பசங்களுக்கு எல்லாமே வாங்கி வச்சுருக்கேன் நான். ஆனால் வேஸ்ட்டாக அங்கே வாங்க தேவையில்ல, அங்கே எப்பவுமே ரேட் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். இங்கே திட்டக்குடியில் வந்துட்டு பெரிய கோயிலுக்கு போகிறதா இருந்தோம், அதுக்கு பக்கத்துலேயே ஒரு ஃபேன்சி கடை இருக்குது, அங்கே எப்பயுமே கொஞ்சம் நமக்கு ரேட் கம்மியாக கிடைக்கும். அதனால தான் நான் வேணாம்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டேன். இதுதான் வந்து பெரிய கோயிலுக்கு போயிருந்தோம். அங்கே சிவன் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வந்தோம். இந்தாண்ட பார்த்திங்கன்னா அசனாம்பேரி கோயிலில் வந்துட்டு கொலு வச்சுருந்தாங்க. அதை நாங்கள் பார்த்துட்டு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இப்போ தாங்க ஃபஸ்ட் டைம் நான் கொலு வச்சதை வந்துட்டு நேரில் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன்னா அது இங்கே தான் பார்த்தேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நிறைய சாமிங்க பொம்மைங்க எல்லாமே வச்சுருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் வெளியில் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது கோமாதா பூஜை ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. இன்னும் முன்னாடிலாம் இருக்குது, அதை நான் வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன். ஏன்னா அதில் எல்லாருமே வந்து தீவரணத்தை காட்டும்போது கொஞ்சம் சாரிலாம் எல்லாருக்கும் விலகி இருந்துச்சு, அதனால சரி அது வேணான்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக பூஜைலாம் முடிச்சுட்டு தீபம்லாம் காமிச்சிட்டு இருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக பண்ணாங்க. எங்களுக்கு பாக்கியம் நினைக்கிறேன், கோமாதா பூஜை பார்க்குற அளவுக்கு எங்களுக்கு பாக்கியம் கிடச்சிச்சு. அதையும் பார்த்துட்டு நல்லாவே சாமி கும்பிட்டுட்டு மன திருப்தியோடு வந்தோம். நான் உள்ள சிவன் கோவிலுக்கு போகும்போது வீடியோ எடுக்கலை, ஏன்னா இவங்க வந்துட்டு சாப்பாடு வாங்க போயிட்டாங்க, டிஃபன் வாங்க போயிட்டார் அவர். ஏன்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு மகாலய அமாவாசையில் அன்னதானம் பண்ணுறது ரொம்பவே நல்லதான் நமக்கு. அதனால் நாங்கள் சரியாக இங்கே பெரிய கோயிலில் தான் கொஞ்சம் வயசானவங்களாம் இருப்பாங்க, அதனால தான் அவர் வாங்க போயிட்டார். அதுக்குள்ளேயே நான் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு பார்த்திங்கன்னா நான் அங்கேயும் போயிட்டு எப்பயுமே சிவன் கோவிலில் ஒரு 5 நிமிஷத்துக்கு நான் இதே இது மாதிரி உட்காந்துருப்பேன். அதே மாதிரி நான் உட்காந்துட்டு என் மனசில் இருக்க கஷ்டங்கள், நாங்கள் ஒரு நல்ல விஷயம் பண்ண போகிறோம் அதை பற்றி எல்லாத்தையும் அந்த கடவுள்கிட்ட சொல்லிவிட்டு எல்லாத்தையும் சிறப்பாக நீங்கள் தான் பண்ணணும், எங்களுக்கு நாங்கள் யாருக்கிட்டையும் எந்த வம்புக்கு துப்புக்கு போகல, எங்கள் பிரச்சனையில் வரவங்களுக்கு நீங்கள் பார்த்து தண்டனை கொடுங்கன்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு வந்துட்டோம். அவங்களும் போயிட்டு வந்துட்டாங்க. பாய் ஃப்ரெண்ட்.